வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸில் பிளான் கிங்டம் ஆரம்பித்தோம். பிளான் கிங்டமில் நம்ம ஆல்கே ஃபஸ்ட்டு தேலோஃபைட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரையோஃபைட்டும் டெரிடோஃபைட்டும் பார்க்க போகிறோம். பிரையோஃபைட்னா வேற ஒன்றும் இல்லை, இது ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம்னு சொல்லுவாங்க. அதாவது தாவர உலகின் இருவாழ்வியல்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறோம்னா இது தண்ணிலையும் வாழும் நிலத்துலையும் வாழும். அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ரீப்ரொடக்ஷன், இது எந்த முறையிலலாம் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் பண்ணணும்னா ரெண்டு முறையும் இருக்குது. ஏ செக்ஷுவலாக இருக்குது, செக்ஷுவலாக இருக்குது. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை என்ன பண்ணணும்னா ஸ்போர்ஸ் இல்லை கெம்மா இல்லை ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல் இல்லை ஜெம்மா முறை இல்லைனா ஸ்போர் அகவித்து உருவாக்கி இதன் மூலமா அது என்ன பண்ணும், இனப்பெருக்கம் பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அது என்ன பண்ணணும்னா கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இனப்பெருக்கம் பண்ணும். இதுதான் இப்போ ரீப்ரொடக்ஷன் ரெண்டு டைப்பாக பண்ணும். ஒன்று செக்ஷுவலாகவும் பண்ணும், இன்னொன்று ஏ செக்ஷுவலாகவும் பண்ணும். செக்ஷுவலாக பண்ணோம்னா கேமெட்ஸை கிரியேட் பண்ணி அது மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதே ஏ செக்ஷுவலாக பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஜெம்மாவை ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லைன்னா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது அகவித்துன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணும், ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் மூலமா இது இனப்பெருக்கம் பண்ணும். அடுத்து இது என்ன பண்ண முடியாதுன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன பண்ண முடியாது, இல்லைன்னா வேர் தனியா, ரூட் தனியா, லீப் தனியா, எதுனா டிஃபரன்ஷியேட், அதாவது வகைப்படுத்தி பார்க்க முடியாது. இதுதான் இலை, இதுதான் வேர், இதுதான் தண்டு அப்படிங்கிற வித்தியாசத்தை இதெல்லாம் பார்க்க முடியாது. இது கொஞ்சம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததுல யூஸ், என்னெல்லாம் யூஸ் வேறுனா, அதாவது என்ன எரிவாயா, அதை நம்ம ஃபியூலா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பீட்மோஸ், அதாவது உலர்ந்த பீட்மோஸ், ட்ரையான பீட்மோஸை என்ன பண்றோம்னா நம்ம இதுக்கு ஃபியூலா யூஸ் பண்றோம், எரிபொருளா யூஸ் பண்றோம். அடுத்து ஸ்பாக்னம், அதாவது உலர்ந்த பீட்மோஸும் ஸ்பாக்னமே நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா எரிவாயா ஃபியூலா யூஸ் பண்றோம். அடுத்து ஆன்டிசெப்டிக் அப்சார்பன்ட் பேண்டேஜ், அதாவது நம்ம கையில ஏதாவது அடிபட்டுனா செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக் பேண்டேஜ் மாதிரி எதை யூஸ் பண்றோம்னா ஸ்பாக்னம் யூஸ் பண்றோம். அப்போ ஸ்பாக்னம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது ட்ரையான ஸ்பாக்னம் நம்ம ஃபியூலாவும் யூஸ் பண்றோம், இல்லைன்னா ஸ்பாக்னம் என்னவும் யூஸ் பண்றோம், ஆன்டிசெப்டிக் அப்சார்பன்ட் பேண்டேஜாவும் யூஸ் பண்றோம். அடுத்து இதோட என்னொன்று, இந்த ஸ்பாக்னம் கிரீன் ஹவுசராகவும் அந்த பசுமை வீடுகள்லையும் என்ன பண்றாங்க, இந்த ஸ்பாக்னமை யூஸ் பண்றாங்க. அடுத்து கண்ட்ரோல் சாயில் எரோஷன், இது நமக்கு சாயில் எரோஷனை மண் அரிப்பை தடுக்கும். இப்போ பிரையோஃபைட்டுகள் மண் அரிப்பை தடுக்கும். எப்படி தடுக்கும்னா இது மண்ணுக்கு மேலே ஒரு கார்பெட் மாதிரி ஒரு லேயரை கிரியேட் பண்ணிடும். மண் இருக்கும், இப்போ இதான் மண் இருக்குன்னா இதுக்கு மேலே என்ன செஞ்சிடும், கார்பெட் மாதிரி ஒரு லேயரை பிரையோஃபைட் ரெடி பண்ணிட்டு அது என்ன செய்யும்னா கீழே இருக்க மண் அரிப்பை தடுக்கும். அப்போ பிரையோஃபைட்டு மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற நமக்கு மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது எதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்லணும், பிரையோஃபைட்டை சொல்லணும். அது எப்படின்னா ஒரு கார்பெட் மாதிரி, ஒரு விரிப்பான் மாதிரி மேலே அந்த மண்ணுக்கு மேலே படர்ந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா மழை பெய்யும் போது மண் என்ன ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அரிசி போகாம அது தடுத்துரும். இதுதான் பிரையோஃபைட்னா வேற ஒன்றும் இல்லை. பிரையோஃபைட்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா தாவர இருவாழ்வியல்னு சொல்லுவாங்க, அதாவது ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம் சொல்லுவாங்க. அடுத்து யூசஸ் பார்த்துக்கோங்க. அது ஒரு இதில் முக்கியமானது, இது முக்கியமானது 3. இது ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம், அது ஒன்று. ரெண்டாவது இது என்னது, வேர் தனியா, இலை தனியா, தண்டு தனியா பிரிக்க முடியாது, ரெண்டாவது. மூணாவது அது என்னது, கண்ட்ரோல் சாயில் எரோஷனை, மண் அரிப்பை தடுக்கும். அடுத்து யூசஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் பிரையோஃபைட். அடுத்து டெரிடோஃபைட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உண்மையான மரத்துல வருதுன்னா அது என்ன சொல்லுவாங்க, டெரிடோஃபைட். ஏன்னா பிரையோஃபைட் பார்த்தோம் அது தண்ணிலையும் இருக்கும், இதுலயும் இருக்கும், லேண்ட்லயும் இருக்கும். ஆனா டெரிடோஃபைட் அப்படி இல்லை, இது லேண்ட்ல மட்டும்தான் இருக்கும். தமிழ்ல பெரணிகள்னு சொல்லுவாங்க. பெரணி வகையெல்லாம் இதுல டெரிடோஃபைட்ல தான் பெரணி வகைகள். நீங்க பெரணினா நம்ம பார்த்துருப்போம், பெரணி செடிகள் தான் பார்த்துருப்போம், அதெல்லாம் என்ன டெரிடோஃபைட்ல வரும். இதுதான் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் சொல்றாங்க. இது கொஞ்சம் முக்கியம், ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் முக்கியம். இன்னொன்று நமக்கு தெரியும், பிளான்ட்னாலே என்ன இருக்கும், அதுல டிஷ்யூஸ் இருக்கும், அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான டிஷ்யூ இருக்கும். அதான் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஃப்ளோயம்னா இது என்னது, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், சைலம்னா வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ சைலம்னா என்னது, ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃப்ளோயம்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். அப்போ இதுக்கு என்ன இருக்கும், டெரிடோஃபைட்ல சைலமும் இருக்கும், ஃப்ளோயமும் இருக்கும். ஆனால் பிரையோஃபைட் ஆல்கேலாம் என்ன இருக்காது, இந்த கண்டக்டிவ் டிஷ்யூஸ்லாம் இருக்காது. இல்லை எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது டெரிடோஃபைட்டாக்கு 4 எக்ஸாம்பிள் இருக்கு. என்னெல்லாம் எக்ஸாம்பிள்னா சீலோப்சைடு இருக்கு, அதுக்கு சீலோட்டம் இருக்கு. அடுத்து லைக்கோப்சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னா லைக்கோபோடியம் இருக்கு. லைக்கோபோடியம். அடுத்து ஸ்பெயினோப்சைட்ல யூகோசெப்டம், சைட்ல நெப்ரோலேபிஸ் இருக்கு.
டியூரோப் சைடில் நெஃப்ரோலேபிஸ் இருக்கு. நெஃப்ரோலேபிஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து யூசஸ் எல்லாருமே இதை ஃபுட்டை என்னவா எடுக்கிறோம்னா மார்சிலியாவை என்னவா யூஸ் பண்றோம், ஃபுட்டா யூஸ் பண்றோம். இங்கே ஃபியூல் இருக்கு, ஃபுட் இல்லை. ஆனா இதுல ஃபுட் என்ன, மார்சிலியாவை நம்ம ஃபுட்டா யூஸ் பண்றோம். அடுத்து யூசஸ்ல ரெண்டாவது யூசஸ் என்ன, வெர்மிஃபியூஜ்னா என்ன, வெர்மிஃபியூஜா எதை யூஸ் பண்றாங்கன்னா டயோப்டெரிஸை யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ற, இதெல்லாம் நமக்கு என்ன பயன்னா, வயிற்றுல வெர்மிஃபியூஜ்னா வேற ஒன்றும் வயிற்றுல இருக்க என்னது இந்த பூச்சிகளை ரிமூவ் பண்றதுக்கு, வயிற்றை சுத்திகரிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் வெர்மிஃபியூஜ். அது நமக்கு எதை யூஸ் பண்றோம், டயோப்டெரிஸை யூஸ் பண்றோம். அடுத்து மெடிசினா என்ன யூஸ் பண்றோம், லைகோபோடியம் பவுடர். லைகோபோடியம்னா நம்ம இங்க பார்த்தோம் லைகோபோடியம். இந்த லைகோபோடியம் பவுடரை எதுக்கு, மெடிசினாவும் யூஸ் பண்றோம். அடுத்து சக்சசிவ் அண்ட் டாமினேஷன் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட் டியூ டு, அதாவது இப்போ நம்ம வாஸ்குலர் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம், சைலமும் ஃப்ளோயம்னா வாஸ்குலர் சிஸ்டம். அதாவது ரெண்டும் வாஸ்குலர் சிஸ்டம். இது இருக்கனால ஒரு மரம் எப்படி பெருசா வளருது, அது வந்து மரத்தோட வளர்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கு, அதாவது மரம் ரொம்ப அதிகமான வளர்ச்சிக்கு அது வந்து எவ்வளவு காரணமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அதாவது நமக்கு எக்ஸ்டென்சிவ் ரூட் சிஸ்டம், இப்போ நமக்கு கடத்துறதுக்கு, அதாவது இந்த வாஸ்குலர் சிஸ்டம், அதாவது உணவையும் தண்ணீரையும் கடத்துறதுக்கான ஒரு வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கனால நமக்கு வந்து ரூட் என்ன செய்யலாம்னா பரவி போகலாம், நிறைய இடத்துக்கு பரவி போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரலாம். அது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ பறந்து விரிந்த ரூட் சிஸ்டம் இருக்கிற, அதாவது சைலமும் ஃப்ளோயமும் இருக்கிறதுனால தான் நமக்கு என்னது பறந்து விரிந்த ரூட் சிஸ்டம் இருக்கு. ஏன்னா அதனால டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது எஃபிஷியன்ட் கண்டக்ட் டிஷ்யூ. அதாவது அப்போ பறந்த விரிந்த ரூட் இருக்கனால நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா வந்து கண்டக்ட் டிஷ்யூ இருக்கு. நம்ம கண்டக்ட் டிஷ்யூ வச்சு என்ன பண்ணலாம், கண்டக்ட் பண்ணி ஈஸியா உணவை கடத்துறது. உணவு இருந்தால் நமக்கு தெரியும், உணவு கரெக்டாக கண்டக்ட் ஆகி கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்து கியூட்டிகல் டு ப்ரிவென்ட் டெசிகேஷன். கியூட்டிக்கல்னா வேற ஒன்றும் இல்லை, டெசிகேஷன் என்னன்னா காய்ந்து போகாமல் இருக்க தடுக்கிறோம். இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் வந்து பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது அந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அது வந்து என்ன செய்யாது, மரத்தை பட்டு போக விடாது. அடுத்து ஸ்டோமான என்ன, இலைத்துளை இருக்கனால நம்ம என்ன பண்றோம்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நிறைய நடக்கும். இப்போ நம்ம அப்போ வந்து ஒரு மரம் சுவாசிக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். அந்த மாதிரிப்பட்ட இல்லைன்னா வாட்டர் வேப்பரை வெளியிடும். இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன நடக்கும், ஸ்டோமா மூலமா நடக்கும். ஸ்டோமா எல்லாம் இலைத்துளைன்னு சொல்லுவாங்க, ஸ்டோமாங்கிறது இலையில இருக்கும். அதான் டெரிடோஃபைட். ஓகே, டெரிடோஃபைட்னா அது வந்து ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ல மட்டுமே வாழக்கூடிய பிளான்ட் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா டெரிடோஃபைட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா பிரயோஃபைட்ல அது வந்து எதுல இருக்காது, அது தாவர இருவாழ்வி ரெண்டுலயும் இருக்கும். ஆனா இது தரையில மட்டும்தான் இருக்கும். அது இதுக்கு கண்டக்டிவ் டிஷ்யூ, அதாவது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் சைலம் ஃப்ளோயம் இருக்கும். அப்புறம் சைலம் ஃப்ளோயம் இருக்கனால ஒரு செடி எப்படி நல்லா ஃபாஸ்டா வளருதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். யூசஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த சக்சஸ் இதுவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உழைக்கவும் ஜெயிக்கவும் சாதிக்கவும் இதோ வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி. அரசு வேலைக்கான போட்டித் தேர்வு பயிற்சி மையம். மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளில் ஏராளமான வெற்றியாளர்களை உருவாக்கிய பயிற்சி மையம் வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி, செட்டிகுளம் ஜங்ஷன், நாகர்கோவில்.